ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. உங்களுடைய மதிப்பு உயர இதை மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும். ஐயோ எனக்கு மரியாதை கிடைக்கலையே, யாருமே என்னை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களையே நாம் நினச்சி உருகிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எப்போதுமே அடுத்தவங்க மூலம்தான் எனக்கு இதை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருந்து நீங்கள் எடுக்கணும். உங்களையே நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது. ஸோ நம்ம அன்ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சோர்வடையும். அது நமக்கே தெரியாமல் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்த்தி ஃபுட் எடுக்கும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய மனதும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் கூட பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு அப்படின்னா கூட நம்மளாலையும் எதுவும் முடியாது. நம்மளை யாராவது கேர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். யாருமே யாருக்காகவும் இருக்கவே மாட்டாங்க. ஸோ எப்போதுமே ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கும் போது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்புல சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மனசும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நான் இவ்வளவு பண்ணியும் என்னை யாருமே மதிக்கலையே, என்னை யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சஃபர் ஆகிறத விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறதுக்கு பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன யோகா, நடைப்பயிற்சி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தாட்ஸ் கூட ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களை இன்னும் மெருகேற்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயலில் வெளிப்படுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதாங்க பேசிக். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடை, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதைத்தான் அணியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆசையாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட முடியாத சுச்சுவேஷன் கூட இருக்கும். கண்டிப்பாக அந்த உடை அப்படிங்கிறது ரொம்பவே ரெஸ்பெக்டாக இருக்கணும். அதாவது அடுத்தவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது மாதிரியான ஒரு ஃபீல், உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு உடையை நீங்கள் உடுத்தும் போது ஒரு கம்பீரமான நடை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய நடையும் சரி, உங்களுடைய பாவனையும் சரி, உங்களுடைய நடத்தையே அடுத்தவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரியாதை கொடுப்பாங்க. ஸோ எப்போதுமே நாம் பண்ணக்கூடிய செயல் மூலம் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை என்னை யாருமே மதிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு வந்தே தீரும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.